டிரைவர் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, சாம்பார் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும், ரசம் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சார் நிற்கிறேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எப்போ வரும்னு கேட்டா சாம்பார் வைக்க ரசம் வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் கேள்வி எழுப்புறதா பயணிகள் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் மயிலாப்பூர், திருவொற்றியூர், கிண்டி உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்படல, அதுக்காக காத்திருந்தோம், எப்ப பேருந்து வரும்னு கேட்டா இவங்க இந்த மாதிரியான பதில சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பயணிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. சாம்பார் வைக்க எவ்வளவு நேரம் ஆகும், ரசம் வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சார் நிற்கிறேன். சென்னை வண்டலூர் அடுத்து இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்துல பிரம்மாண்டமான முறையில பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அது இப்போ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. பொங்கலுக்கு அப்புறமா எல்லா பேருந்துகளுமே, குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய எல்லா பேருந்துகளுமே இங்க இருந்து தான் இயக்கப்பட போகுது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல மாநகர பேருந்துகள் அதிகப்படியா இங்க இருந்து சென்னைக்குள்ள அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல தான் மயிலாப்பூர், திருவொற்றியூர், கிண்டி உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கு போறதுக்காக பொதுமக்கள் பேருந்துகளுக்காக காத்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. ரொம்ப நேரமாகியும் பேருந்துகள் வராத சூழல்ல பேருந்து எப்ப வரும் அப்படின்னு அங்கிருந்த ஓட்டுநர் நடத்துனர் கிட்ட கேட்டதுக்கு, உங்க வீட்டுல சாம்பார் வைக்க ரசம் வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களாம். இத பார்த்து அதிர்ந்து போன பயணிகள் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு வேதனை தெரிவிச்சிருக்காங்க. டிரைவர் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, சாம்பார் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும், ரசம் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சார் நிற்கிறேன். உரிய நேரத்துல பேருந்துகள் இயக்கப்பட்டாதா தங்களால மாநகருக்குள்ள போயிட்டு இந்த பேருந்து நிலையத்துக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரியான தங்களோட கோரிக்கையையும் பயணிகள் முன் வச்சிருக்காங்க. தம்பி உதயநிதி கேட்கிறாரு, உங்க அப்பா வீட்டு காசான்னு. இது நான் கேட்கிறேன், உங்க அப்பா வீட்டு காசா இல்ல உங்க தாத்தா வீட்டு காசா? எதுக்கு உங்க தாத்தா பேர் வைக்கிற? நான் கேட்டேன்னா சென்னையில இருந்து 40 கிலோமீட்டர் அங்க கிளாம்பாக்கம். அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலையம் இல்ல, அவ்வளவுதானே? 40 கிலோமீட்டர் அங்க இறங்கி அங்கிருந்து இங்க எப்படி வர்றது? அதுல என்ன உதயசூரியன் சின்ன வண்டி கிடக்கு? இந்த நாட்டுல கருணாநிதி விட்டா தலைவனே கிடையாதா? தலைவனே கிடையாது, எங்களுக்கு யாருமே கிடையாதா? எழுதுனா அவர் தான் எழுதுனார், அதுக்கு ஒரு பேனா வைக்கணும். அங்கே ஜல்லிக்கட்டுக்கு நான் சேலரி கட்டினா தம்பி, நாங்கள் ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழட்டிட்டு போயிடுவோம். அதுக்கு எதுக்கு அவ்வளோ கோடியில் செலவு அந்த கட்டணமா? அதுக்கு உங்கள் அப்பா பேரா? அதிமுக முடிச்சிருந்தா இரட்டையில சின்ன வைக்குமா? உங்க காசா, உங்க கட்சி காசா, ஏன் காசு, என் மக்கள் காசு, அதுல நீங்க உங்க கட்சி சின்னத்தை வைக்கிறது எதுக்கு? தமிழ்நாடுன்னு பேரை வச்சு தூக்கிடு கருணாநிதி நாடு கேட்டோன்னா செருப்பு கட்சி.